Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல்ல அருமையான அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மெஷரிங் கப்ல 1 கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். நான் இந்த அரிசி தான் இட்லிக்கு யூஸ் பண்ணுவேன். சோ இதையே நான் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த அரிசி இட்லிக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதையே எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க எந்த கப்ல 1 கப் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்ல 1/4 கப் அளவு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவு கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். பாசி பருப்புக்கு பதிலா பச்சை பயிறு இருந்ததுன்னா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இது எல்லாத்தையுமே தண்ணியில ஒரு 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவினதுக்கு அப்புறமா இதுல நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 4 வரமிளகாய் காரத்துக்காக சேர்த்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இது ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்கு. நம்மளுக்கு அரிசி, பருப்பு, மிளகாய் எல்லாமே நல்லாவே ஊறி வந்திருக்கு பாருங்க. இதை நம்ம மிக்சிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம், கிரைண்டர்லயே அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு மிக்சியில தான் அரைச்சிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சிருந்த வரமிளகாய் கூடவே அந்த கறிவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 8 பல்லு பூண்டை தோலோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபர்ஸ்ட் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த அரிசி, பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ மாவு அரைக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவு அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் பெருன்னு இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். அதே மாதிரி மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருந்தால் சரியா இருக்கும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கூடவே மிக்சி ஜார் கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருந்ததுன்னா சரியா இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடை தோசை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவு அரைச்ச உடனேயும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டும் செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் செய்ய போறேன். அப்போ இன்னமுமே நல்லா டேஸ்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு ஓரளவுக்கு லைட்டாக புளிச்சு வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம மற்ற சாமான்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன். அடை தோசையில் நீங்கள் முருங்கைக்கீரை இருந்ததுன்னா முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் வாசமும் சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை இல்லாத பட்சத்துக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு அடை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருந்தால் சரியா இருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு கல் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்தினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை நம்ம நார்மலான தோசை அளவுக்கு ரொம்ப மெல்லிஸாக ஊற்ற முடியாது, அதனால ஓரளவுக்கு மெல்லிஸாக ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மல் தோசையை விட அடை தோசைக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விடணும். அப்போதான் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வரும். மூடி போட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் வேக விட்டதுக்கு அப்புறமா இதை திருப்பி விட்டு மீடியம் ஹீட்டில் இன்னும் 2-3 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், பாருங்க, நம்மளுக்கு சூப்பராக நல்லா கோல்டன் கலரில் அருமையான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.